உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நினைக்கையிலே உம்மை அல்லாஹ் வேறு தெய்வம் உண்மையாக இங்கில்லையே. வலது கரத்தை உயர்த்தி பாடுவோமா? கல்லன் என்று பல்லிடாமல் அள்ளி என்னையே ஆணைத்த சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே. என்னையோ சேர்ந்து பாடுங்க சத்தமா. உத்தம நாக்க சித்தம் கொண்டீரே ஏசையா. ஏத்தனையோ துரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னினீ. ரத்தம் சிந்த வைத்தேனே அத்தனையும் பாவமல்லோ. முடிஞ்ச ரெண்டு கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் கர்த்தரே ஓ அன்பு பீடா நித்தம் செய்வே ஓ சேவையே. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் தருவேனென்றீ. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனென்றீ. கண்மணி போல என்னை காப்பவரே உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. வலது கரத்தை தேவ சமூகத்தில் உயர்த்தி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணை யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும். அன்பு தகப்பனே, இந்த நல்ல பகல் நேரத்துக்காக உமக்கு நன்றி. இங்கே ஜெபிக்க உம்முடைய சமூகத்துல வந்து ஜெபித்து உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, தூரங்கள்ல இருந்து
ஆண்டவரே, தொலைக்காட்சி மூலமாகவோ ஆண்டவரே ஆன்லைன் மூலமாகவோ இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் நீர் இன்றைக்கு தொடுவீராக. ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராக. கிருபை முழுவதும் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகல் நேரத்திலும் உங்களோடு கூட இந்த நேரத்தை செலவழிக்கும்படி பரலோகத்தின் தகப்பன் பாராட்டி தந்த இந்த அற்புதமான தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை நம்மை நிச்சயமாய் நடத்துவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தர் நம்மை நினைக்கிறவர், நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு தந்த அற்புதமான கர்த்தருடைய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிற 8ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்தையே ஆண்டவர் எனக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் என்னோடு கூட அந்த வசனங்களுக்கு திருப்பி ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆமென். நீங்கள் சங்கீதம் 8 அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், ஹல்லேலூயா, மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இந்த வசனத்தை நாம் இப்படி வாசிக்க போகிறோம். திரும்ப என் கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் வியந்து பார்க்கும் நேரத்தில் நீர் என்னை நினைக்கிறதற்கும் நீர் என்னை விசாரிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தூரமாக இருந்து ஏதோ ஒரு நேரத்தில் அற்புதம் செய்கிறவர் அல்ல. கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறது. தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்கள் எப்பொழுதும் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டே உலாவிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொருவனுடைய கண்ணும் உலாவுகிறது. எப்படிடா இவனை விழுங்கலாம் என்று சொல்லி. அவன் தோற்று போனவன். அவன் கைக்குள்ள இருக்கிற ஒரு பெரும் கூட்டமாகிய மனுஷ கூட்டமும் உலாவுகிறது. எங்க போறான், யாரை பார்க்கறான், என்ன செய்யறா, வாட்ஸ்அப்ல யார்கிட்ட சேட் பண்றா, இவங்க என்ன தொழில் பண்றாங்க, எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, என்ன பேசுறாங்க. பொதுவாகவே ஊழியத்தில் கொஞ்சம் பார்த்ததின்படி நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிசாசு விழுந்து போனவன், அவன் ஏற்கனவே தேவ பிள்ளைகளுடைய எதிரி. ஆனால் பிசாசின் கையில் இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளையை போல வேஷமிடுகிற சில மனிதர்களோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நபர்களோ இந்த சத்துருவை விட மிக மிக மோசமானவர்கள். நம்ம ஜாக்கிரதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்குது, மனுஷருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசி பிசாசை தான் துரத்துவோம். அந்நிய பாஷை பேசி இயேசுவின் நாமத்தில் போன அவன் போயிருந்தான். நம்ம என்ன விவரம் சொன்னாலும் பக்கத்தில் இருக்குது பாருங்க சில ஆட்கள், இது வாயை வச்சுட்டும் சும்மா இருக்க மாட்டேங்குது, செல்லை வச்சுட்டும் சும்மா இருக்க மாட்டேங்குது, கால்நடையா எங்கனாலும் பெய் கோளு சொல்லிடுது, எதையாகில ஒரு தீமையை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய நினைப்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உணர்வு இன்னைக்கு நமக்கு வரணும். ஏன் ஏசப்பா என் மேல எப்படி இருக்கிறாரு, நினைப்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை இந்த விதத்துல வச்சு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வாழ்கிற சூழ்நிலையில சாட்சியா மாற்றணும்னு தான் இந்த பாதையில நடத்துறாரே தவிர நீங்க இந்த கஷ்டப்படுறதுல அவர் சந்தோஷப்படல,
உண்மையிலேயே சொல்ல போனா அன்றைக்கு மார்த்தாலும் மரியாளும் அவங்க வீட்டில் கடந்து போன அந்த நிலைமையிலே நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஜீவனுள்ள தேவன், அண்ட சராசரத்தை படைத்தவர் அங்கே வந்து நின்றபோது அவர் முதலாவது செய்த காரியம் இயேசு கண்ணீர் விட்டார். நாம் ஆராதிக்கிற தெய்வம், நம்ம சுத்தி இருக்கிற மனுஷர்கள் நம்ம கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி கிடையாது. அவர் நம்ம நினைப்பாகவே இருக்கிறார். இப்ப என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள்கிட்ட எக்கச்சக்க சந்தேகங்கள் வந்துடுச்சு. அப்படின்னா இது எதுக்கு நடந்துச்சு, அப்படின்னா நான் ஏன் இப்படி இருக்கேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஓவரா கேள்வி கேட்டா உங்களுக்கே பிடிக்காத, ஆண்டவரை மட்டும் ஓவரா கேள்வி கேட்குறீங்களே, பிறகு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது எந்த விதத்துல உண்மை? அதுவும் உண்மை? பொய் 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 பொய். உண்மையா இருந்தோம்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்க மாட்டேன். அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு ராஜா இருந்ததை நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. அவனும் 33 வயசுல இறந்து போனான். ஆமா, உலகத்தையே பிடிச்சிருவேன் இந்தியாவுக்கு வந்தா, இந்தியாவில் இருந்த கொசுவுக்கு அவரால் என்ன கொடுக்க முடியல, பதில் கொடுக்க முடியல. இந்திய கொசு கடிச்சு செத்து போனார். நம்மெல்லாம் இந்திய கொசு கடிச்சு இன்னும் இருக்கோம், ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அந்த அலெக்சாண்டர்ட்ட ஒருவர் சொன்னாரா, உங்க போர் சேவகர்கள் உங்களுக்கு எப்படி கீழ்ப்படிவாங்கன்னு கேட்டா, அவன் இம்மிடியேட்டா அங்க இருக்கிற போர் சேவனை சொல்லிட்டு 2 பேரை வாழை பிடிக்க சொன்னானா. ஒருத்தனை சொன்னான் அந்த வாளில் நீ போய் விழு அப்படின்னானா. வேகமா போய் விழுந்ததில் உடைய உடம்பு 2 துண்டா போயிடுச்சு. மனுஷனுக்கு சேவகர்களா மாறுறவங்க கூட உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு சீடர்களா இருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, படிப்படியா சந்தேகப்பட ஆரம்பிச்சு, சந்தேகத்துல கூடின ஆட்கள்கிட்ட நம்ம ஒண்ணுமே பேசவே முடியாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், என் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் பொழுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என்ன நல்ல கைதட்டி பாடலாமா? ஏசையா நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இந்த வீட்டு கணக்கு பார்க்குற மாதிரி, கடை கணக்கு பார்க்குற மாதிரி ஆண்டவரை உங்க கணக்குக்குள்ள கொண்டு வந்து வச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. அதனாலதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். விசுவாசங்கிறது என்னது? காணப்படாததின், இன்னும் நீங்க அதை பார்க்கவே இல்லை, ஆனா உறுதியா சொல்றீங்க, இப்படிதான் கர்த்தர் என்ன வைப்பார், இப்படிதான் நான் இருப்பேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா இது என் நிலை அல்ல, இது என் முடிவு
அல்ல, இதுவே என்னுடைய எதிர்காலமும் அல்ல. என்னை அவர் வைக்க போகிற இடம் நான் யோசிக்கவே முடியாத மகிமையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது ஒரு சின்ன கதை ஒன்றை டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்னதை கேட்க நேரிட்டது. ஒரு பட்டணத்தில் வாகனத்தில் போய்கொண்டிருந்த ஒரு குடும்பம் திடீரென்று சொல்லி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போகிறாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள். மனைவிக்கு மட்டும் தலையில் கொஞ்சம் அடி, மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன அடி தான். டாக்டர் சொல்கிறாரு அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, இனி அவங்க பிழைக்கிறதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி ஐசியூவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஐசியூவில் கொண்டு போய் வச்சாச்சுன்னா இந்த கணவரும் பிள்ளைகளும் இனி அவதான் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போயாச்சு. போய் ஏறக்குறைய 9 மாதம் தாண்டி ஆகுது. அதுக்கு இடையில் அவர் இன்னொரு கல்யாணமும் பண்ணி அவர் பாட்டுக்கு, நம்ம ஆட்கள் இன்னைக்கு போகிற வேகத்துக்கெல்லாம் பார்த்தா சிலர்லாம் உண்மையிலேயே இவங்கெல்லாம் மனிதர்களான்னு கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம இருக்கிற அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்னார், கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வருமென்று. அந்த கொடிய காலங்களுக்கு அடையாளம் இந்த கொடிய மனிதர்கள். அதை மறந்துடக்கூடாது. இவர் போனவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 1 மாதம் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே ஃபோன் வரலன்னு தங்கச்சிக்காரி தான் தேடி போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து அக்காலை பார்த்து 9 மாதத்துக்கு பிறகு அந்த அம்மா கண்ணு விழிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த தாய் கேட்குது, என் கணவர் எங்க, என் பிள்ளைகள் எங்க? எப்படி இருக்கும் அந்த மனசு? யோசித்து பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் எங்கேயோ நம்மளால என்ன கிடைக்கணுமோ அதற்காகவே தேடுகிறதோ என்று கூட சில நேரம் காயப்படும் போது நினைக்க தோணுது இல்லையா? நல்லா சமைச்சு கொடுத்தாதான், நல்லா சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தாதான். சில குடும்பங்கள் தான் இதுல விதிவிலக்கு. நல்ல குடும்பங்கள் சிலது. அது என்ன இருக்கோ இல்லையோ வீட்டுக்குள்ள சண்டையே போடாது, அமைதி, அப்பாவை புரிஞ்சுக்கிடும், அம்மாவை புரிஞ்சுக்கிடும். அந்த பிள்ளைகள்லாம் வரம்னு நான் சொல்லுவேன். சில கணவர் மாதிரி தான் அப்படி, என்ன இருந்தாலும் சரிம்மா பார்த்துக்கலாம், ஆண்டவர் இருக்கிறார்ல. சில மனைவி மாதிரி தான் அப்படி. பல்வேறு விதமான நபர்களை ஊழியத்தில் சந்திக்கும் போது எல்லா குடும்பங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்படி சூழ்நிலையை சந்திக்கும் போது தான் என்ன நினைக்கிறது யாரு, என்ன விசாரிக்கிறது யாரு. இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம அத்தனை பேருமே நமக்குள்ள இந்த ஒரு யோசனை இருக்கும், நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை சரியாய் புரிந்து சரியாய் நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் எனக்கு தேவை. அந்த தேவன் எனக்கு அற்புதத்தை என்ன பண்ணணும், செய்யணும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் புரிந்து கொள்ளுகிறவர், நேர்த்தியாய் நடத்துகிறவர். அல்லேலூயா, ஆமென். நம்ம அடிக்கடி இந்த பாட்டை பாடணும். கண்டிப்பா இ மேஜர் கொடுங்கம்மா, கையை தட்டி பாடுவோமா ஒரு சரணத்தை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே. இன்னும் சத்தமா பாடலாமே. ஆமே, இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. வலது கரத்தை உயர்த்தி எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே
ஆசையாய். தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே, எங்களை தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, ஓ நீங்க எல்லாமே. விடுதலையா பாடுங்க, ஆவியில முடிஞ்சா சத்தமா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இது ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? சில வீடுகளிலையும் ஏன் சில நேரம் ஊழியத்தில் எல்லாமே போட்டிக்கும் பொறாமைக்கும் தான் செய்யப்படுறதுனால யாரும் யாரையும் பெருசாலாம் என்ன பண்றதில்ல, மதிக்கிறதுலாம் இல்லை. ஆமா, சில இடங்களுக்கு நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை கரெக்டா பார்க்க முடியும். எல்லாம் கவனமா போக வேண்டியது இருக்குது. வட இந்தியாவில் தான் இராணுவ அதிகாரிகளுக்கு எங்கேயாவது அது என்ன சொல்லுவாங்க, கண்ணி வெடி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்மால் எங்க என்ன வெடி வச்சிருக்காண்டே தெரியாது. தப்பார்னு வெடிக்கிறப்பதான் நமக்கு தெரியும், ஆஹா வெடிலாம் வெடிச்சிருக்கு, இனி என்னடா செய்ய போறோம். ஆமென். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எத்தனை பேர் என்ன கண்ணி வெடி வைக்கட்டும், எத்தனை பேர் நம்ம மேல என்னன்னாலும் சொல்லட்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த நாட்கள் இந்த இப்படி கொஞ்சம் இந்த ஆழமான சில ஆராதனையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் இ மேஜரே கொடுங்கம்மா, கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன், பொறுத்துக்கிடுங்கன்னு. சரியா? மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் நல்லா இருந்துச்சுன்னா அவன் நம்மளை கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சு போவான். நம்ம கிட்ட கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை, அப்படியா, சரி 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 சரி, அப்படியா, பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டுனா நம்ம போன் நம்பரே என்ன பண்ணிடுவான். இந்த ஆள் வந்துச்சுன்னா ஏதாவது நம்மகிட்ட. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த நிலையில நம்ம இருந்தாலும் நம்மை நினைத்தருளி நம்மை விசாரித்து. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த விசாரிப்புங்கிற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அது புலன் விசாரணை அல்ல. என்னது? ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் ஆட்களுக்கு விசாரணை ஒண்ணு, அது போலீஸ் விசாரணையா இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணது. நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு என்ன அற்புதம் செய்ய வேண்டுமோ அதை நமக்கு சரியான விதத்துல செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் தகப்பன் என்னை விசாரிக்கிறார். அல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. வானதூதரை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர், மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, சொல்லுங்க. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையான ஏற்புடையது. அல்லேலூயா. ஆமென். வான தூதர்களை விட நம்மளை சற்று சிறியவனாய். ஆமா, இன்னொரு சரணம் அழகா இருக்குது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான்
எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, இங்க இருக்கிறீங்களோ ஆன்லைன்ல எங்கேயாவது உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எல்லாம் கண்ணை மூடி வேற யோசனைகளுக்கு இந்த செகண்ட் தாட்டுக்கே இடம் கொடுக்காம என் அப்பா என்ன நினைக்கிறாரு, இப்போ எனக்கு என்ன செய்யப்படணுமோ, என் ஆவியில செய்ய வேண்டிய எழுப்புதலுக்கு எடுத்த காரியங்களோ, என் ஆத்மாவில செய்ய வேண்டிய நல்ல ஆவிக்குரிய பலனோ, என் சரீரத்தில் நடக்க வேண்டிய அற்புதமோ அவர் கட்டாயமா எனக்கு செய்கிறார். He remembers me. He does every miracles which is needs on my life. என் வாழ்க்கையில தேவைப்படுகிற அத்தனை அற்புதங்களையும் செய்ய அவர் என்னை நினைக்கிறார். அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord. என் உயிரான இயேசு உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து சொல்லுங்கள், என் உயிரே நான் உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் அத்தனை பேரும் உணர்ந்து சொல்லுங்க, அடைக்கல அரண்தானே. நடக்கட்டப்பா. உண்மையா பாடுகிற சரீரங்களை தொடுங்க, குடும்பங்களை தொடுங்க, நன்மைகளை உண்டு பண்ணுங்க. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை. என் உயிரே நான் ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்து இந்த ஜெபம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்கள், என்னை நினைக்கிறார். என்னை அவர் என்ன பண்ணுகிறார்? அழகா இன்னும் 115 சங்கீதம் 12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஆசீர்வதிக்கல, இவங்க ஆசீர்வதிக்கல, அவங்க வரல, இவங்க போகலை அப்படிங்கிறதுக்காக தான் அதில் அழகாக போட்டிருக்குது. நீ ஆசீர்வதிக்காட்டாலும் பரவாயில்ல, அவர் ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை நினைத்து விசாரிக்கிறவர். கடந்த புதன்கிழமை என்னுடைய ஆலயத்துக்கு என்னுடைய வேதா மக்களுடைய நண்பர் 23 வருஷத்துக்கு பிறகு நான் சென்னையில் 2001, 2002, 3 ஆகிய வருடங்கள் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்த நாட்களில் 2001, 2002 டிப்ளமோ என் கூட படித்த என்னுடைய நல்ல சிநேகிதர் ஒருவர் கேரளத்தில் இருக்கிறார். அவர் சமீபத்தில் நான் போய் பார்த்திருந்தேன். மறுபடி அவர் என்னை பார்க்கும்படிக்கு வந்திருந்தார். அவர் வந்திருந்த போது அவருடைய சாட்சியை சொன்னார். ஆக்சுவலி அவர் என் கூட படிக்கிறப்போ நாங்கள் 2 பேரும் ஜெபிக்கிற ஜெப நண்பர்கள். மனம் திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம். பெரும்பாலும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட அழுறது, ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியுமா, பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமா, உண்மையான ஊழியம் செய்ய முடியுமா, உங்கள் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோமான்னு பல நாட்கள் அழுது 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 ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பல பாதைகளை கடந்து வந்தோம். அவன் கிராஜுவேஷன் முடிக்கிற நாட்களில் கூட அவங்க அப்பா அம்மா அவரை புரியாது இருந்ததுனாலே
அவருக்கு ஒரு நண்பனாய், குடும்பத்தில் ஒருவராய் கர்த்தர் என்னை தான் நிறுத்தியிருந்தாருன்னு அந்த என் நண்பர் சொன்ன போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அவர் போய் லெட்டர் போட்டிருந்தார், என்னுடைய அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ எனக்கு செஞ்ச அப்படின்னு சொன்னார். நான் இல்லை, கொஞ்சம் முடிஞ்சது, அன்பு பாராட்டினோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை வாக்கிய பண்ணினார். ஆனால் அவன் கிராஜுவேஷன் முடித்து வெளியில் போயிட்டு கொஞ்ச நாள் எனக்கு கால் பண்ணுறான், இல்லை நான் ஊழியத்துலலாம் இருக்க முடியாது, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னேன். நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை நடத்துவார், நீ நன்றாக இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். உன்னை நினைப்பார், உன்னை விசாரிப்பார் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் பாருங்க, இந்த நாட்களில் உண்மையிலே ஆச்சரியமான காரியத்தை என் நண்பர் வாழ்க்கையில் செய்திருக்கிறதை கண்டபோது ஆண்டவருக்குள்ள நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை சுமந்து வந்து நின்று உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த நண்பர் அதன் பிறகு பேச்சுலர் ஆஃப் தியாலஜி ஸ்டடீஸுக்கும் போனார். ஏன்னா அவர் நான் ஊழியத்தை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போனால், இவர் ஏசப்பாவை நேசிக்கிறவர். ஏசப்பாவை நேசிக்கிறதுல என் நண்பர் குழந்தைய போல. அதனால் இவர் ஏசப்பாவை நேசிச்சுட்டு வேலைக்கு போன இடத்துல ஹூண்டா கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, சம்பளம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அன்னைக்கு ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவார். இப்படியே ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற தன்மை இருந்ததுனால இனிமேல் நினச்சார், இனிமேல் நம்ம ஊழியத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே ஓட முடியாதுன்னு பைபிள் காலேஜுக்கு போயிட்டார். கையில் காசெல்லாம் இல்லை, அங்கேயும் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. பிடிஎஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்தில் படிப்படியாய் நடத்தி இன்றைக்கு அவருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமாக நம்ம ஊருக்குள்ளே புழங்குகிற ஏவிடி தேயிலை தோட்டம் இருக்கிற ஏரியாக்களில் நான் போய் நேரடியாகவே பார்த்தேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 4500 ஏக்கரா 450 ஏக்கர்னு சரியாக எனக்கு தெரியல, ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஏவிடியுடைய அந்த இடங்களுக்கு உள்ள கர்த்தர் இவனுடைய கரத்தில் ஒரு 4.5 ஏக்கர் மலையே கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமேன். கை தட்டுங்க, பரவாயில்ல. ஆமேன். செஞ்சவர் அவர். அல்லேலூயா. என்னால் முடியாது, எனக்கு வராது, என்னை யார் நினைப்பா, அப்பா அம்மாவே என்னை குறித்து நினைக்கலையே. அன்றைக்கு என்னோடு இருந்த அதே அன்புல இன்றைக்கும் என் நண்பர். எனக்கு அது மிகவும் ஆச்சரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். கண்டிப்பா தேவ பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் காசு வந்த உடனே, கொஞ்சம் ஊழியம் அப்படியான உடனே அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது. நீங்களாகவே இருங்க. உங்களை எப்படி ஆக்கணுமோ யார் மாத்துவா? அவர் மாத்துவார். அபிஷேகம் மாற்றும், அது நடக்கும். ஆனா நீங்க எப்படி இருங்க. இன்னைக்கு எல்லாம் ஒரே ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கு அடுத்து ப்ரோக்ராம். எனக்கு இந்த ப்ரோக்ராமும் பிடிக்காது, பெர்ஃபார்மன்ஸும் பிடிக்காது. என்ன நம்ம நடிகர் நடிகையா? சீஷர்கள் நம்ம யாரு? எங்க எதை செஞ்சாலும் நான் யாரு? அதாவது குரு சிஷியனுங்கிற சீஷர். சரியா? எஜமானுக்கு நான் என்ன கொடுக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம என்னைக்குமே ஒன்று கவனிங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. யாரை போல வாழ்ந்துட்டு போயிடணும்? இயேசுவை போல. ஒன்று இயேசுவை போல வாழ முடியாட்டா இயற்கை மனிதனாவது. காது கேட்டுச்சா கேட்கலையா? ஆமா, நான் படிச்சது என்கிட்ட அப்படி ஒண்ணுமே இல்லை. தாவீது ராஜா, அவன் சொல்றான், இந்த மனுப்புத்திரனை நினைக்கிறதுக்குன்னா ஏமாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சரி, என் கூட நீங்க ஒன்னே ஒன்று தான் செய்ய போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் இருந்த நிலையிலிருந்து. இப்போ நான் அதை சொல்ல ஆரம்பிச்சோடனே ஆவியானவர் என்கிட்ட இன்னொரு வார்த்தை சொல்ற, நான் அடுத்து சொல்றேன். நான் இருந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் பார்வையில் மனசாட்சியின்படி நான் நல்ல நிலையில தான் இருக்கேன். நான் அவளை மாதிரி இல்லை, இவளை மாதிரி இல்லை அப்படின்லாம் செலவா சொல்றதுனால அது ஒரு பக்கம் பார்க்க உண்மையா தெரியலாம். சரி, நம்ம திருநெல்வேலி லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுவோம், கிடந்த கிடைக்கு இல்லை. எனக்கு உங்களுக்கு சொன்ன உடனே அதை தான் என் மனசில் பளிச்சுண்டு கொண்டு வந்தார். கிடந்த கிடைக்கு இன்னைக்கு அல்லேலூயா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல்
பூமியில் மாவலிய வன் சிலுவை மீதிலே நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயோ அண்டை சேர்வே தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இன்னும் நாங்க நெருங்கி உங்க பக்கத்துல வரணும்ப்பா. அல்லேலூயா. பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். ஆமென். பிரசங்கத்தை முடிக்க முடியாது. அல்லேலூயா. நான் ரெண்டையும் செய்யணும். அல்லேலூயா. கவனிங்க. ஆனா அவரு சொல்லி தான் பாட வச்சாரு. மாவலிய கோரமான என்னையே பச்சை மரத்துக்கு இந்த பாடு கொடுத்தாங்க. பட்டை மரத்துக்கு அதுக்கு ஒரு சின்ன அர்த்தம் உண்டுங்க. பச்சை மரம் அப்படின்னா குற்றம் செய்யாத என்னையே வேசி பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு துணிந்த மனிதர்கள் குறையுள்ள உன்னையும் சில நேரத்தில் உன்னுடைய பலவீனத்தினால் நீ பாவம் செய்து என்னை விட்டு தூரம் போகிற இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யாதிருப்பார்கள்? எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தெய்வத்திட்ட தப்பிச்சிடலாம். தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஐ சரண்டர் ஆள்னு சொல்லிட்டா தூக்கி எடுத்துருவாரு. இந்த மனுஷ பயல்கிட்ட மட்டும் அவங்கள தான் திட்டினேன், உங்களை யாரையும் நான் ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா இவனை கர்த்தர் நினைக்க மாட்டார். சங்கீதத்துல 3ஆம் சங்கீதத்துல இந்த தாவீதுக்கு சொல்றாங்க பாருங்களேன், என்ன சொல்றாங்க பாருங்க. 1வது 2வது வசனம் பாருங்க. அவன் நிலைமை, கர்த்தாவே என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்னது கடவுள் வந்தாலும் இவனை ஒன்னும் காப்பாத்தலாம். கடவுள் இவங்கிட்ட வரவும் சிலர்லாம் ஆவிக்குரியவர்கள் சொல்லுவார்கள், இவனை தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. நீ தண்ணி தெளிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதே. என் ஆண்டவர் அதற்கு நல்ல கர்ச்சிப் தந்திருக்கிறார், நான் தொடச்சிட்டு போயிட்டு ஆண்டவருடைய பலத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை நினைக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அழகான ஒரு சம்பவ பகுதியை நம்ம வாசிக்கிறோம். இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க யாரை விட நான் சிறந்த பிரசங்கியர்லாம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனங்களை ஞாபகப்படுத்திட்டு போறது மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் முன்னாடி நிற்கிற அவருடைய கருவி. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் முக்கியம், பேசுற அவர் தான் முக்கியம். நாங்க ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எவ்வளவுதான். ஆமா, காத்தெல்லாம் அவருடையது, நாங்களும் அவருடையவர்கள். ஒன்றுமே எங்களுடையது இல்லவே இல்லை, எல்லாம் அவருடையது. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நோவாவை குறித்து அங்க இருக்குது. ஆமா, நீங்க அந்த 8ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அந்த 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்க. ஜலம் பூமியின் மேல் 40 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிறது? இந்த சுனாமி வந்ததை விட மோசமா அது என்ன பண்ணிட்டு இருக்குது? இங்கே அங்கேயும் அப்படியே பூமி முழுவதும் தண்ணீர். ஒத்தைக்கோரு படகு மட்டும், பேழை மட்டும் பரலோக உள்ளங்கையில வரைக்கப்பட்டது. தேவனாலே காக்கப்பட்ட அந்த நோவாவின் குடும்பம் மட்டும் அவ்வளவு பிரபாகித்திருக்கிற தண்ணிகள் நடுவுல கிடக்குது. தீமை ஒன்றுமில்லை, உள்ள பாதுகாப்பு. வெளியே மரணமும் வேதனையும் துக்கமும். இந்த 40 நாளைக்குள்ள ஏறக்குறைய எவ்ரிதிங் எல்லாம் அழுகி பீஸ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க மட்டும் ஒரு முடி கூட சேதம் இல்லாம. ஹல்லேலூயா. டி கொடுங்க தம்பி.
அவங்க உள்ள இப்படிதான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அந்த பாட்டை அப்படி பாடணும். அல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடும் எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்கா இன்று நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்று நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாதனே, எனக்கா நீ செய்திட்ட இன்று நன்றி கூறுவேன் நான். ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் முக்கியமா செய்ய வேண்டியது ஒன்று, நடந்தவற்றைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நடக்க வேண்டியதற்காக நம்ம ஜெபிக்கணும். நடக்க வேண்டியதை குறித்து ஆண்டவர்ட்ட தெரிவிச்சிட்டு கவலைப்படாம நம்ம இருந்தோம்னா நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, இப்படி சொல்லுங்க, எனக்காகவும் யாவையும் என்ன பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன சொன்னேன் தெரியுமா, எல்லாம் போட்டி பொறாம பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ப்ளீஸ் வாழ்க்கையை மட்டும் யார் கூடயும் போட்டியா நினைக்கவே நினைக்காதீங்க. நினைக்கிற ஆள் கூடயும் டிராவல் பண்ணாதீங்க. லைஃப் இஸ் so பியூட்டிஃபுல். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆமாம். எனக்கெல்லாம் பைபிள் காலேஜில் என் கூட படிக்கிற எனக்கு அடுத்து ஒரு தம்பி வந்தான், ஜூனியர். அவன் வந்த உடனே அவனுக்கும் பாதி என் பேர், அண்ணே அண்ணே அண்ணே. அப்படி ஒரு 3வது நாள் 4வது நாள் வந்துட்டு, அண்ணே ஐ எம் ப்ரேயிங் தட் ஐ மஸ்ட் பி டபுள் போர்ஷனபிள், உங்களோட 2 மடங்கு அப்படி ஊழியத்தில் வளரணும் அப்படி இப்படின்னு. அப்படியா தம்பி, அப்படியா தம்பின்னு அப்படியே கேட்டு வச்சுக்கிட்டேன். சோதனைக்கு பாருங்க, எங்க வார்டன் நான் போன சர்ச்சில் என் கூட மினிஸ்ட்ரிக்கு இந்த தம்பியை வர அனுப்பி விட்டார். நான் இப்போ அங்கே போயாச்சு. நான் அந்த சர்ச்சுக்கு போய், அந்த சர்ச்சில் எப்படின்னா அவங்க தண்ணிக்கும் விட மாட்டாங்க, தரைக்கும் விட மாட்டாங்க, அப்படி ஆட்கள் தான். அதனால நான் எப்படின்னா ஜெபம் பண்ணிக்கிடுறேன், எல்லாத்தையும் அப்படியே நியூட்ரலாகவே கொண்டு போயிட்டே இருப்பேன். இவர் வந்த வேகம் பத்தியலா, இவர் நம்மளை தாண்டி போகிறதுக்குன்னு ரெடியாக இருக்கிறார். நான் ஒன்றுமே சொல்லலை, தாராளமாக போ தம்பி, இதுதான் வழி. நீ எனக்கு முந்துவியோ இல்லை எங்கேயோ போவியோ அதெல்லாம் நான் கவலைப்படவே. எனக்கு ஒன்று நல்லா தெரியும், எனக்கு முன் குறித்திருக்கிறதை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. நான் ரொம்ப தாழ்மையோட சொல்லுகிறேன்,
நான் 10th 97 படிக்கிறப்போ நம்ம சேவியர்ஸ் காலேஜில் 63 ஸ்கூல் வந்தப்போ ஆண்டவர் அன்னைக்கு சிங்கிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தார், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கே சொன்னேன், ஆண்டவரே இது உங்களுக்காக தான், இதை வச்சு ஆத்துமாதாயம் வேணா செய்வேனே தவிர எனக்காக எதையும் பண்ண மாட்டேன்ப்பா. அல்லேலூயா, ஆமென். போட்டி பொறாமை இல்லை வாழ்க்கை. ஊழியத்தில் இப்போ எத்தனையோ பாஸ்டர்ஸ், எத்தனையோ மினிஸ்ட்ரி நான் சந்திக்கிறேன். நான் மனதார சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருங்கன்னு சொல்லுவேன். நடிப்புக்காக இல்லை, நடிப்புக்காக இல்லை. ஏன் தெரியுமா? எப்போதுமே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுமே ஆளாளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் என்கிறத மறந்துடாதீங்க. ஒன்னும் அப்படிதான் இருக்குது. 1 கொரிந்தியர் 15 நட்சத்திரத்துல ஒன்றுக்கொன்று விசேஷித்திருக்கிறது, மகிமையில். அதுவும் அப்போ கர்த்தர் மகிமையா வச்சிருக்கிறப்போ நம்ம யார் மகிமையும் பிடுங்கவும் முடியாது, யார் மகிமைக்கு உள்ள நம்ம போகவும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சப்போ உங்க பேர்ல அங்க சிலர் அற்புதம் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னார்? தம்பி தடுக்காத. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் உங்களை மாதிரி அங்கேயும் ஒரு ஜெப கூட்டம் வந்துட்டுனா, அப்படியா நான் ஊக்கமா ஜெபம் பண்றேன், சீக்கிரம் அவர்கள் இந்த எல்லையை விட்டு. ஆனா பாட்டுவத்தில் தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே. பாட்டு என்னது? தெரு தெருவாய் ஒவ்வொரு வீட்டையும் ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவையும். அடமாய் மாலக்காரனே, ஜெபம் ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாரு. இன்னொரு ஊழியம் வந்துட்டுனா, இன்னொரு காரியம் வந்துட்டுனா என்ன பண்ண முடியாது. எனக்கு நான் ஆரம்ப நாட்கள் இருந்து இப்போ எங்க ஊர்ல பண்ற ஒரு சின்ன வழக்கம் உண்டு. எங்க ஊருக்கு ஆவிக்குரிய ஊழியர்களா யார் வந்தாலும் மேக்சிமம் முதல்ல சந்திச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது நானா தான் இருக்கும். வெல்கம். அந்தந்த பக்கத்துல தீ வச்சாதானே அந்த 300 நரியில நம்மளும் ஒரு நரியா இருக்கலாம். அல்லேலூயா. என் பாட்டு மட்டும்தான், என் பிரசங்கம் மட்டும்தான், என் ஊழியம் மட்டும்தான், ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்லல. அல்லேலூயா. இதுல சிலர் விசுவாசிகள் தான் ஊழியர்களையும் கெடுக்கிறது. அவரை விட இவர் தான் நல்லா இருப்பார், இவரை விட அவர் பாட்டு அப்படி, இவர் ஜெபம் அப்படி. கொஞ்சம் அமைதியா இருங்களேன், சும்மா கிடக்கிறத ஊதி கெடுத்து. அல்லேலூயா. அவங்க கிருபையா பயன்பட்டா சொல்லுங்க, கர்த்தர் இவங்களோடு இருந்து செய்கிற காரியத்துக்காக நன்றி, அவங்களை இன்னும் உடைய வருகை வரைக்கும் என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னும் தேவை அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல அடுத்த கூட்டம், நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை. நான் சொல்றேன், நீங்க பேலைக்குள்ளே இருக்க முடியாது. பேலைக்குள்ள இருக்கணும்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசையா தான் இருக்கணுமே தவிர ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டியா இருக்கவே. பேலை என்பது சபையை அடையாளப்படுத்துகிறது. அங்கே நீங்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தேவன் நோவாவையும் அவனுடைய பேலையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல. இப்ப எனக்கு இதுல யோசனை ஒண்ணு இருக்குது. நோவாவை நினைவு கூர்ந்தார், ஓகே. அவரு எதெல்லாம் நினைக்கிறாரு? அவ்வளவு எல்லாத்தையும் பட்டியலிட்டு பாசத்தோட பராமரிக்கிற தெய்வம் உங்களையும் என்னையும் மறந்து போறதுக்கு அவர் இந்த மனுஷன் மனம் மாறுறதுக்கு இந்த மனுபுத்திரன் அல்லவே அல்ல. சொல்லுங்க, என்னை நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. அதான் ஃபாதர் பாடி இருக்கிறார், நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே. கொஞ்சம் பாடலாமா? கொஞ்சம் எஃப் கொடுங்கம்மா, எஃப்னா தான் கரெக்டா இருக்கும். ஆமே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தன் சொல்றாங்க, அவனுக்கு ஒரு இன்டர்வியூல, எனக்கு அது வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இன்டர்வியூல சொல்றான், அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு, அவன் சொல்றான், வெற்றியை தேடி ஓடாதே. எதை தேடி ஓடாதே? ஏன்னா வெற்றி நிம்மதி கொடுக்காதான். நீ எதை தேடி ஓடுங்கிறான்? நிம்மதியை தேடி. அவனுக்கே புரிஞ்சிட்டு பணமும் பதவியும்
பந்தாவும் ஃபேமஸ் என்ன கொடுக்காது? நம்ம நிம்மதியை தேடி ஓட வேண்டியது இல்லை, நம்ம இயேசுவை தேடி ஓடினாலே போதுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை நான் தேடுறேன்ப்பா. நம்மகிட்ட அதான் நம்ம அண்ணன் அழகா மோகனன தேவன் அந்த அபிஷேகத்தில் அழகா நடத்தி அவங்க அழகா சொல்லித்தரதா தான். 1 மணி நேரம் உங்க ஜெப குறிப்புல கடைசி 5 நிமிஷம் உங்களுக்காக என்ன பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம கேட்குறோம் அதை? என்னதான் அல்லேலூயாம்போம், ஆனா வீட்டில் வந்து பார்த்தா 55 நிமிஷம் எதுக்காக? நீங்க இல்லை, நான் உங்களை சொல்லலை, நான் யாரையோ சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். உங்களன்னு சொல்லி குற்றவாளியா என்னை என்ன பண்ணிடாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்றேங்க, நம்முடைய அப்பாவுக்கு நம்மளை குறித்து நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஒவ்வொரு நாட்களும் நான் எனக்கு ஆண்டவர் தந்த ஊழிய பாதையில் என்னை என்னுடைய ஊருக்கு எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்து நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு பாவூர்சத்திரத்துக்கு அழைச்சார். அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைக்கும் போது நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் வரல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கேட்டார், ஏன் வரலன்னு சொல்ற அப்படின்னார். இல்லை, என்னை அங்கே குழந்தை பிரதிஷ்டை என்னை பண்ணின என் சர்ச் பாஸ்டர் அங்கே இருக்கிறார், நான் இருந்த சர்ச் அங்கே இருக்குது, எங்கள் அப்பா அம்மா இங்கே கிராமத்துக்கு வந்துட்டாங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னைய வேணா அந்த நாட்களில் சர்ச் இல்லாத 2 கிராமத்தை நான் சொல்லி, இல்லை இங்கே எதுவும் வைக்கலட்டா பீகாருக்காவது என்ன பண்ணிருங்க, அனுப்பிடுங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அப்படியே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடி முழக்க சத்தத்திலிருந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த சத்தம் எனக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் தான் அவர் சத்தம் வந்துச்சு. If it is being in your intention, you can destroy. If it is being in my intention, you cannot destroy அப்படின்னாரு. தென் நான் என்ன சொல்ல, லார்ட் ஐ சரண்டர் ஆல்னு விட்டு கொடுத்தேன். ஒரு சோட்டா பாய், எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் குடும்பம்லாம் சொல்லும் இந்த பயலுக்கு ஒன்றும் தெரியாது. என் சொந்த பந்தத்தில் சிலர் சொன்னாங்க, இவன் பொண்டாட்டி வச்சு காப்பாற்ற மாட்டான், சர்ச்சையும் வச்சு இவனுக்கெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னாங்க. நானும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏசப்பாக்கு ஒன்றும் தெரியாத ஆள் தான் வேணும். ஏன் தெரியுமா? அவருக்கு முழுசா தன்னை நிரப்பி வச்சு பயன்படுத்த ஒரு ஆள் வேணும். எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஆள் அவருக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் நீர் செய்யும் விட்டு கொடுத்த மோசே நல்லவனா இருந்தான். உங்களுக்கு நானா பெத்தேன்னு சொல்லிட்டு கோவம் வந்துச்சு பாருங்க, எடுத்து கம்பை கொண்டு அடிச்சு விட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஸ்டாப், இனிமேல் உங்க ஊழியம் ஓவர் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவருக்கு மட்டும் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் இந்த நோவாவை மாதிரி இந்த பரிசுத்தவான்களை மாதிரி பயபக்தி அவருக்கு முன்னாடி நின்னா, அதனால தான் பெரிய ஊழியக்காரங்கள்லாம் ஈஸியாக என்ன பண்ண மாட்டாங்க, எதையும் சடன்னு பண்ண மாட்டாங்க. கர்த்தர்ட்ட கேட்டு கர்த்தர் சொல்றதை பண்ணி, ஏன்னா பயபக்தி உள்ள அந்த வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டா இஷ்டத்துக்கு வாழலான்னு இருக்கிற உபதேசம் தான் இருக்கிறதுலே மோசமான உபதேசம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட சர்ச்சை நம்ம திருநெல்வேலியில் சொல்லையா வேணும், இங்கேயும் ஒரு பெரிய கூட்டம், ஓ கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார். ஹலோ, நாங்கள் வெளியில் ராஜாக்கள்ங்கிறத விட நாங்கள் எங்கள் ஆவியில் ராஜாக்கள் ஐயா, எங்கள் ஆத்மாவில் ராஜாக்கள் ஐயா. இந்த சரீரம் எங்கே தான் போகுது? மண்ணுக்கு தான் போக போகுது. மண்ணிலிருந்து வந்தது. இந்த மனமேட்டிமையை கிரியேட் பண்ற உபதேசத்தை நாங்க கேட்க போறது இல்ல. நாங்கள் பயபக்தியாய். அல்லேலூயா. நம்ம அதனாலதான் நம்ம வீடுகளை ஏதாவது கட்டிட்டா, நம்ம கடைகளை ஏதாவது கட்டிட்டா, நல்ல ஆசீர்வாதம் வந்துட்டுனா சீ கொடுங்கம்மா, நம்ம அந்த நன்மைகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாம. அந்த வார்த்தையை கவனிக்கணும், அப்படியே வேகமா ஓடிடக்கூடாது. நின்ன அடியார்னு என்ன அர்த்தம்? அடியார்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பம் கூட யார் பாட்டு போடுறா, யாரு பிரசங்கம் பண்றா, இந்த சண்டையில தான் இருக்காங்களே தவிர
அங்க தேவனுடைய அடியார்கள்ங்கிற யோசிக்கிறது. இந்த இந்த நோவாவோ அவன் குடும்பத்துக்குள்ளேயோ இந்த அரசியலும் இல்ல, இந்த சண்டையும் இல்ல, அந்த முழு குடும்பமும் ஒரே நோக்கம்தான், கர்த்தருக்கு பயபக்தியா இருக்கணும். இன்னைக்கு உங்களை நினைவு கூர்ந்து அவர் ஆசீர்வதிக்கணும்னா உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், நீங்க போற சர்ச், நீங்க போகிற ஐக்கியம், எல்லா இடத்துலையும் பயபக்தி உள்ள வாழ்க்கை இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா எபிரேயர் நிருபத்தில் நீங்க அதை அப்படியே பார்க்க முடியும். திருப்புங்கள் 11ஆம் அதிகாரத்தில். நான் வேகமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால் அழகா 7ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று என்ன உள்ளவனானா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு பக்தி வேஷங்கள் பெருகி போனது, பயபக்திகள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. தயவு கூர்ந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், டெய்லி அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறத, நல்ல வேதத்தை வாசிக்கிறத. ஆமேன். முதல்ல இந்த செல்லை எங்கேயாவது ஒரு வாரத்தில் தூக்கி ஜெபம் பண்ணாம வேதம் வாசிக்காம இதை யாரும் தொடவே கூடாது. என்ன அவசரமும் இருக்கட்டும், ஆண்டவரே உங்க முகத்தை நான் தேடுறேன்ப்பா. பயபக்தியா இருந்த நோவாவை தான் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். நான் வாசிக்கும் போது அழகா இருக்குது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களை நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனாய் சொல்லுகிறேன். அன்றைக்கு மோசேயும் அதை தான் சொன்னார். உபாகமம் 1:10-11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல எத்தனை மடங்கு பெருகணுமா? 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன, அததான் அவர் நினைவு, அதுதான் அவருடைய நினைவு. அல்லேலூயா. ஆமா. இவனால என்ன ஆகும் என்னைய சொன்ன நபர்களுக்கு முன்னாடிலாம் ஆண்டோடைய கிருபையில நான் பெரிய ஃபேமஸ் ஊழியக்காரன் சொல்லுகிறதில்லை. ஆண்டோடைய இரக்கத்தினாலே நான் சில கூட்டங்கள் எல்லாம் போயிருக்கிறேன் ஆராதனை நடத்துகிறதுக்கு. அந்த கூட்டங்களில் 5000 பேர் 6000 பேர். ஆனா அதே அன்னைக்கு எனக்கு 2 பேர் உள்ள ஆராதனை எனக்கு இருக்கும். அது முடிச்சுட்டு போவேன். நான் தேவ சந்நிதியில ஒன்னே தான் தாழ்மையா சொல்ல எனக்கு முடியும். ஏன்னா அவர் அதான் சொல்லி தந்திருக்கிறாரு. ஆத்துமாக்கள் தான் நோக்கமே தவிர எத்தனை பேர் வந்தாங்கிறது நோக்கம் அல்ல. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா ரெண்டும் செய்யப்படுறது யாருக்காக தான்? கர்த்தருக்காக தான். மனுஷருக்காக செய்யப்படுற ஊழியங்கள் ஒரு தூரம் வரைக்கும் போகும். நம்முடைய பயபக்தி ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட பயபக்தி எதிர்பார்க்கிறார். எங்க சர்ச்சில் எங்கேயோ ஒரு வீட்டு ஜெபனாலும் நான் சொல்லுவேன் சின்சியரா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே உலாவுகிறவர் யாரு? எங்கே 2-3 பேரை நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். நான் பயபக்தியோடு அவருக்காக செய்வேன். ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கைப்பா உங்களுக்காக செய்யறது. நோவாவின் பயபக்தியின் நிமித்தம் அவனை நினைத்து கர்த்தர் அவனை விசாரித்தார். அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு நபரை நம்ம ஆதியாகமத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 22-23 ஆகிய வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 40:22-23. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே பெரிய ஊழியக்காரர் இருப்போம் இவர் சிறைச்சாலையில். ஆனா அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் பான பாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் போனாண்டு எழுதியிருந்தா கூட பரவாயில்ல. அங்க இன்னும் தெளிவா சொல்லியிருக்குது. என்ன பண்ணிட்டான்? மறந்தும் போயிட்டான். யோசேப்பு சிறைச்சாலையில் என்ன வருத்தத்தில் இருந்து இந்த ஊழியத்தை பண்ணியிருப்பான். அவன் அந்த வார்த்தையை பாருங்களேன். சில நேரம் அதை படிக்கும்போது என்னுடைய உள்ளம் ரொம்ப உடைஞ்சிரும். அவன் சொல்றான் பாருங்க. 20ஆம் வசனம் 3ஆம் நாள்
கவனிங்க 14ஆம் வசனம், 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை என்மேல் எனக்கு தெரியாது இந்த வசனத்தை எதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல சொன்னான்னு தெரியாது. நான் நம்புறேன் மோஸ்ட்லி 80% ஆஃப் பீப்புள், நான் சிலருக்கு ஹெல்ப் பண்ணேன், சிலருக்குலாம் நான் பண்ண ஹெல்ப் சாதாரணமானதில்லை. தெய்வமே அந்த மிராக்களை செய்ய தான் வச்சாரு. அவங்க அப்போல்லாம் என்கிட்ட பேசுனது, நான் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இல்லை, அவங்களுக்கு வேலையே கொடுத்தது நான் தான், அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததே நான் தான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யார் உங்களை மறந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் அத்தனையும் நினைவு கூர்ந்து நான் உங்களை விசாரிக்க போகிறேன். அல்லேலூயா. மறந்து போன பான பாத்திரக்காரர் இருக்கிற அதே அரண்மனைக்கு தான் ஒரு நாள் இவன் வருகிறான். வரும்போதோ பார்வோனுக்கும் ஒரு பகுதி மேல இருக்கிறான். இப்போ அந்த எல்லையில இவன் பான பாத்திரக்காரனா உலாவும் போது என்ன நினைச்சிருப்பான், இந்த ஆள் ஆபீசரா சிறைச்சாலையில் இருந்தாரு, இன்றைக்கு இவர் தான் அதிபதியா எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்க அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. நெஞ்சில மட்டும் கையை வச்சு சொல்லுங்க, நான் எல்லாரையும் போல ஒருவனாய் தெரியலாம், ஆனால் எனக்குள் இருக்கிறவரோ என்னை சாதாரணமாய் விட மாட்டார். என்னை குறித்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை கைவிடவே மாட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வயசு என்ன ஆயிருந்தாலும் பரவாயில்லை, நான் ஊழியனா திரும்ப சொல்றேன், அவர் உங்களுடைய வலது கையை பிடித்து சொல்லுவார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை குறித்து நான் திட்டமிட்டதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அங்கே ஒரு காரியத்தை கவனிக்க முடியும். 9ஆம் வசனம், அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னை, அப்படி அந்த விவரத்தெல்லாம் சொல்றான். சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான், அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை கரெக்டா என்ன பண்ணுவான், சொல்லுவான். அல்லேலூயா. இவன் நினைக்கல, இவனுக்கு புத்தி தெளிய வச்சாரு. ஆண்டவர் நினைவு கூர்ந்து பார்வோனின் தூக்கத்தை என்ன பண்ணினார், பிடித்தார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்காக நீ சொன்னவைகளை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு யாரை நிறுத்தி அவங்களுக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லி என் காரியத்தை நீர் விசாரித்தருளும் ஆண்டவரே, என் காரியத்தை விசாரித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எங்க பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு வர்றப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்தின் ஊழியத்தையும் செய்யணும், உன்னுடைய ஆலய ஊழியத்தையும் செய்யணும்னு நெகேமியா 2:8 மாதிரியாய் தந்து எனக்கு சொன்னார். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவன் வாழவே தகுதி இல்லாதவன், இவன் என்ன ஊழியம் செய்வான்னு என்னை திட்டித்தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நான் ஆண்டவரை மட்டும் நம்பி கடந்து வந்த இந்த பாதையில இன்றைக்கு ஆண்டவர் அந்த 2 ஊழியங்களையும் என் கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு ரொம்ப எப்படிதான் இயேசு விடுவிக்கிறாரோடு எனக்கு இந்த நெருக்கத்தை கொடுத்தாரோ தெரியாது. இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலும் அடிக்கடி என்னை கூப்பிட்டு பயன்படுத்துகிற இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். பல இடங்களில் ஆண்டோடைய இரக்கத்தினாலே போய், ஆமென். நல்லா கவனிங்க, எனக்கு இருக்கிற பாடுகள் நடுவில், எனக்கு இருக்கிற வேதனைகள் நடுவில் ஆண்டவர் அழைக்கிற இடத்துக்கு போய் அவர் சொல்ற வார்த்தைகளை சொல்லிட்டு வர்றதற்கு, ஆமென், ஒரு செங்கல் கூட இல்லாம எங்க ஊருக்கு வந்த எனக்கு அவரே 10.5 சென்ட் இடத்தை கொடுத்து, சர்ச்சை கட்டி கொடுத்து, ஜனங்களை கொடுத்து, அல்லேலூயா. இதுக்கு ஒரே காரணம், கர்த்தர் கொடுத்த அழைப்பு. எனக்கும் பேர் ஜோசப் தான். நானும் கடந்து வந்திருக்கிற எத்தனையோ வேதனைகள் உண்டு, எத்தனையோ தனிமைகள் உண்டு. எனக்கு பாருங்க,
வாழ்க்கை துணை வேற தமிழ்நாட்டிலே உனக்கு தரமாட்டேன்ட்டார். என் வீட்டம்மா வேற பெங்களூர். உடனே எனக்கு கல்யாணம் நடத்தி வைக்க வந்த பாஸ்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதை கடிச்சிட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். என்ன பண்ணி கல்யாணம் பண்ணுறான்? என் கல்யாணம் விட்டு சாப்பாடே சாப்பிடாம போயிட்டாங்க. நான் சில விஷயத்தை சொல்றதெல்லாம் நடந்த உண்மைகளாக்கும். அல்லேலூயா. நீங்களாம் அப்படி சந்திக்கத்தான் செய்வீங்க. ஆமென். ஆனால் பெங்களூர்லேருந்து என் மனைவி வந்தாலும் என் தாயார் எப்படி என் தகப்பனை பார்த்து கொண்டார்களோ அதற்கு ஒரு படி அதிகமாகவே ஆமென் மகிமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்று தீர்மானித்தோம், பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஊழியம் இல்லை. தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். ஆத்துமாக்களை ஏசப்பாட்டை என்ன பண்ணணும்? நடத்தணும். கிருபை தந்தார், தாங்கினார், நடத்தினார், அவர் நினைவு கூர்ந்தார். யோசேப்பை நினைத்து விசாரித்தவர் உங்களை நினைத்து. கடைசியை ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சேன், சற்று தாமதமாயிடுச்சு. நீங்க யாத்திராகமத்துக்கு வந்து விடுங்கள், 2ஆம் அதிகாரம். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 அதனுடைய 24, 25 பாருங்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை, எல்லாரும் சொல்லுங்க, என் பெருமூச்சை எங்க அப்பா கேட்கிறாரு. நான் வந்துட்டேன், நான் முடிக்க வந்துட்டேன். ஆனால் ரொம்ப ஆழமா இந்த 2 நிமிஷம் பேச விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் பேசுனதை விட எனக்கெல்லாம் ஊழியத்தில் நடந்த சில சம்பவங்கள்ல ஒரு சில காலங்கள் இப்படி இருந்துச்சு. ஏங்கி பெருமூச்சு விட்டா ஒருவேளை இந்த உயிர் போயிருமோங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம். அதெல்லாம் அனுபவிச்ச ஆட்களுக்கு தெரியும். அதெல்லாம் கடந்து போன ஆட்களுக்கு தெரியும். எதையுமே பேச முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த நெருக்கம் அப்படித்தான். பெருமூச்சு விடுறாங்க. வெளியில போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. நீங்க அங்கு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்த 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற. இன்னைக்கும் சில மனுஷங்க நம்மள ஓட்டிட்டு தானே போறாங்க. எங்க இருக்கு, என்ன பண்ற, ஏன் எங்க போன, ஏன் அதை பண்ண. ஆலோட்டிகளின் நிமித்தப்படுகிற கூக்குரல், அவர்கள் படுகிற வேதனைகளையும் என்ன பண்ணுகிறேன். நீங்க நான் பொதுவாக சொல்றது வந்து நம்ம அடி கொடல் வலிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. வேதனையில் ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற ஆட்கள் தான் நான் சொல்கிற இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க, அவங்க அப்படி இப்படி, அவங்கள நான் சொல்லலை. வாழ்க்கையில் வழி தெரிஞ்சவங்க, பிரசவ வேதனையை போல உள்ள வேதனையை வாழ்க்கையில் சந்திக்கிற வேதனைகளையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வேதனை எல்லாம் அவருக்கு நல்லா ஆமென் தெரியும். மட்டும் இல்லைங்க, என்னை விசாரிப்பார். என்ன விசாரிச்சாரு? அங்க அழகா சொல்லி இருக்குது 8ஆம் வசனத்துல, அவர்களை இப்ப இருக்கிற இந்த நிலையில இருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய், உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், நேரம் எனக்கு முடிஞ்சிடுச்சு, உங்களை பரலோகத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், பெரும்பாலும் அநேகர் இந்த வசனத்தை பரலோகத்தோட தான் சம்பந்தப்படுத்திட்டாங்க. அங்கதான் பசியும் இல்லை, தாகமும் இல்லையே, பரலோகத்தில் எதுக்கு பாலும்? ஹலோ, பரலோகத்தில் பாலும் தேனும், அங்க பசியும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை துன்பங்களோட கூட இந்த உலகத்துல நூறத்தனையான பலனை பெறும். அல்லேலூயா. நான் ரொம்ப வேதனையோட சொல்றேங்க, ரொம்ப ஆவிக்குள்ள முதிர்ந்தவங்கன்னு சொல்றவங்களுக்கு தான் இன்னொரு ஆவிக்குரிய முதிர்ந்தவனுடைய வளர்ச்சியை ஏத்துக்கிடவே. உண்மையாய் முதிர்ந்தவர்கள் யார் எவ்வளவு வளர்ந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், அவருக்குரிய நன்மைகளை கர்த்தர் அவருக்கு, ஏன்னா அவங்க அதற்கான பிரயாசம் பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? நேரம் ஆயிடுச்சு.
ஆமே, நீங்க விடுகிற கூக்குரல், நீங்க விடுகிற கண்ணீர் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கும்படி வந்திருக்கிறாரு. 2 நிமிஷம் கருத்தா ஜெபம் பண்ண போறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு சீரியஸோ இன்னைக்கு அந்த காரியத்தை உங்களை விட சீரியஸா கர்த்தர் யோசிச்சு இந்த வார்த்தை உங்களை நோக்கி அனுப்புகிறார். நான் உன்னை நினைத்தருளி உன்னை விசாரிக்கிறவர், நான் உனக்கு வேண்டிய அற்புதங்களை எல்லாம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுங்கம்மா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசீர்தனை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்தனை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். இன்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, வியாதியின் போராட்டத்தினால், கடன் தொல்லையின் போராட்டத்தினால், இல்லை ஒருவேளை மனதில் நிம்மதி இல்லாத நிலைமையில, எந்த சூழ்நிலை நீங்க இப்ப இருந்தாலும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, என்னை நினைவு கூறுகிறவர் நீர், என்னை விசாரிக்கிறவர் நீர், எனக்கு வேண்டிய சகல நன்மைகளை நீர் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நோவாவை நினைவு கூர்ந்தவர், அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினீர். யோசேப்பை நினைவு கூர்ந்தவர், அவனை அதிபதியாக்கி அவனை கனம் பண்ணினீர். இஸ்ரவேலர்களை நினைவு கூர்ந்தவர், பாலும் தேனும் ஓடுகிற ஸ்தானத்துல கொண்டு போய் வைத்தீர். என்னையும் வைப்பீர், என் குடும்பத்தை வைப்பீர் என்று சொல்லி நன்றாய் ஒரு நிமிஷம் ஜெபியுங்கள். உங்கள் ஆமென் இருதயத்தில் உடைந்திருக்கிற நிலைமையிலிருந்து உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை அவருடைய தழும்புள்ள கரம் இன்றைக்கு துடைக்கிறது. அவருடைய கரம் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து இந்த நன்மைகள் எல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை அது கைவிட போகிறதே இல்லை. அது உங்களை கைவிட போகிறதே இல்லை. தகப்பனே, மனதார உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.